12ஆம் வகுப்பில் அதிக கட் ஆஃப் பெறும் மாணவர்களை குறிவைத்து தேர்ச்சி விழுக்காடுகளில் குறைவாக உள்ள தனியார் கல்லூரிகளில் சேர்த்துள்ளது அம்பலமாகி உள்ளது. இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு காலத்தில் பொறியியல் படிப்புகளுக்கு இருந்த மவுசு காரணமாக காணும் இடமெல்லாம் பொறியியல் கல்லூரிகளும் முளைத்தன. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற கையோடு பலரும் பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்காக கூட்டமாக அலைமோதிய காலமும் உண்டு. இந்நிலையில்தான் அதிக கட் ஆஃப் பெற்ற அப்பாவி மாணவர்களை குறிவைத்து தனியார் கல்லூரிகள் ஈடுபட்ட மோசடி சம்பவம் அம்பலமாகியுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு முன்னதாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மொபைல் எண்களை பெறக்கூடிய தனியார் கல்லூரிகள் அந்த மாணவர்களை குறிவைத்து மிக பெரும் மோசடிகளை அரங்கேற்றுகின்றன. தங்கள் கல்லூரிகளுக்கு முழுக்க கட்டணமே செலுத்த வேண்டாம், முழுமையாக கல்வி உதவி தொகை வழங்குகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறி மாணவர்களை குறிப்பிட்ட இடத்தில் சந்திக்க வைத்து முதலில் சான்றிதழ்களை பெற்று விடுகின்றனர். அதன் பிறகு அவர்களை கல்லூரிகளில் சேர்க்க வைத்து அந்த மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் கல்வி உதவி தொகையை கல்லூரி நிர்வாகங்கள் பெற்று விடுகின்றன. இது தொடர்கதையாகி வருகிறது. 199, 190 என கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பலர் வெறும் 4% விழுக்காடு தேர்ச்சிகளை தரக்கூடிய தனியார் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். இது அந்த மாணவர்களின் எதிர்காலத்தையே வீணடிப்பதற்கு சமம் என புலம்புகின்றனர் கல்வியாளர்கள். முதலில் சீட் எடுத்த மாணவர் எந்த கட் ஆஃப்ல சீட் எடுத்திருக்கிறார் அப்படின்னு வச்சு நாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நெஞ்சம் பதபதைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். 40% ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில, பாஸ் பர்சன்டேஜ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில, தேர்ச்சி சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில 199.50 எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார். 27% பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்த ஒரு கல்லூரியில 199 கட் ஆஃப் எடுத்த ஒரு மாணவர் சேர்ந்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தால் 30% ரிசல்ட் கொடுத்த ஒரு கல்லூரியில 196 கட் ஆஃப் எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார். இதற்கு இவ்வகையான கல்லூரிகளில் கட்டமைப்பு இருக்கிறதா, ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, ஆய்வக வசதி இருக்கிறதா என்பதை பார்க்க தவறுவதே காரணம் என்கின்றனர் கல்வியாளர்கள். இதனை தடுக்க கிராமப்புற மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என வலியுறுத்துகிறார் கல்வியாளர் அஸ்வின். நம்முடைய மாணவர்களுக்கு இன்னும் நம்ம தமிழக அரசு முன்வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கட்டாயமாக முன்வந்து மெயினாக கிராமப்புற மாணவர்களிடையே, படிப்பு அறிவு இல்லாத பெற்றோர்களிடையே கட்டாயமாக இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இது குறித்து கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீர ராகவராவ் பேசும்போது ஒவ்வொரு கல்லூரிகளின் செயல்திறன் குறித்த முழுமையான அறிக்கை வெளிப்படை தன்மையுடன் கலந்தாய்வுக்கு முன்னதாகவே இணையதளத்தில் வெளியிடப்படும். மாணவர்கள் அதனை பார்த்து தங்களுக்கு ஏற்ற கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என கூறுகிறார். காலேஜினுடைய பழைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டேட்டாவும் நம்ம வழங்கப்படும். அது மாணவர்கள் கவனமாக பார்த்துக்கொண்டு அவருடைய சாய்ஸஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு வேண்டியிருக்கின்ற சீட்டு எந்த காலேஜ் எந்த பிரான்ச் வேண்டியிருக்கிறாரோ அது கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தெரிவித்துக்கலாம். காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் அட்மிஷன் எப்படி இருக்கிறது, அதே மாதிரி என்னென்ன டேட்டா, அதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் உள்ளிட்ட நமக்கு அப்ரூவ்டாக அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்கிற டேட்டா நம்ம எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அது டிரான்ஸ்பரண்டாக நம்மளுடைய சைட்டில் வைக்கிறோம். படித்ததும் வேலை, கை நிறைய சம்பளம் என்று கனவுகளோடு கலந்தாய்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.